மீதி 15 நாள் தான் அவர் உணவு உண்பார். அவர் இரவில் பாதி நேரம் தூங்குவார்கள். பின்னர் மீதி பாதியில் எழுந்த அரைவாசி அளவுக்கு வணங்குவார்கள். பின்னர் மீதி இரவில் தூங்குவார்கள். இவ்வாறு ஒரு மன்னராக இருந்தாலும் உண்டு கழிக்காமலும் உறங்கி காலத்தை விரயமாக்காமலும் வாழ்ந்த ஒரு மாமன்னர். அவர் அரச சுகத்தை அனுபவிக்காமல் சொந்த உழைப்பில் உண்டு வாழவதே உயர்வானது என்பதை உணர்த்திய உத்தமர் அவர். இதேவேளை சின்ன தவறு நடந்தாலும் அதற்காக அதிகமதிகம் அழுது தொழுது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பவராக அவர் இருந்தார். ஒருநாள் அவர் தனது தொழும் இடத்தில் இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது அங்கே திடீர் என இருவர் வந்தனர். இதனால் அவர் அச்சமடைந்தார். வந்தவர்கள், அச்சப்படாதீர்கள், நாம் நமது பிரச்சினைக்கு தீர்வு தேடி வந்துள்ளோம், எமக்கு நியாயமான தீர்வு தாருங்கள் என்றனர். அதன்பின் அவர்களில் ஒருவர், இவர் எனது சகோதரர், இவருக்கு 99 ஆடுகள் உள்ளன, என்னிடம் ஒரேயொரு ஆடுதான் உள்ளது, அதையும் அவர் தனது பொறுப்பில் விடச் சொல்கிறார். வாதத்தில் அவர் என்னை மிஞ்சி விட்டார் என்று கூறினார். தாவூத் நபி அடுத்தவரிடம் அவரது நிலை பற்றி கேட்காமல் அவரை பார்த்து, உனது ஆட்டுடன் அவரது ஆட்டையும் சேர்க்குமாறு கேட்பதன் மூலம் நீ அநியாயம் செய்துவிட்டாய். இப்படித்தான் பங்காளிகளில் அதிகமானவர்கள் அநியாயம் தான் செய்கின்றனர் என்று தீர்ப்பு கூறிவிட்டார். அதன்பின் தாவூத் நபி தான் சோதிக்கப்பட்டதை அறிந்து உடனே சுஜூதில் விழுந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள். பேணுதலாக வாழ்ந்த தாவூத் நபி அதிகமதிகம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுபவராக இருந்தார்கள். குரான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாட்காஸ்ட்க்கு 1K சப்ஸ்கிரைபர் வரும்னு டார்கெட் வைக்கலாம். முழு பாட்காஸ்ட் வேணும்னா சேனல் வீடியோஸ்ல பார்க்கலாம். நம்ம பாட்காஸ்ட் பார்க்கக்கூடிய 70 விழுக்காடு மக்கள் சப்ஸ்கிரைப் இல்லாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருப்பீங்க நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும்